ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு உடம்புக்கு ரொம்பவே சத்தான கருப்பு உளுந்து களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இல்லாத சத்தே இல்லைங்க, அவ்வளோ நல்லது. ஹை இன் நியூட்ரியன்ஸ், ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், முதுகெலும்பை அப்படி வலுப்படுத்தும். விமன்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பருவகால பெண்கள்லேருந்து கர்ப்பிணி பெண்கள், பிரசவமான பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இது மாதிரி டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் கருப்பு உளுந்து, 1/4 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, 2 சேர்த்து பண்ண போகிறோம். இந்த உளுந்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இது கூட 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்க்குறேன். எதுக்காகனாக்கா வறுபட்டது நம்மளுக்கு தெரியும், அது ப்ரௌனாக மாறும். பார்த்தீங்களா, எனக்கு நல்லா வாசனை வரும். பட் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்பொழுது இது வறுபட்டுடுச்சா அப்படின்னு தெரியறதுக்காக இந்த வெள்ளை உளுத்தம் பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிடுத்து. இதை ஒரு பவுலுக்கோ தட்டுக்கோ மாற்றிடலாம். இது மாற்றினதுக்கப்புறம் இந்த கருப்பு கவுனி அரிசி இதில் பாருங்கள், சின்ன கிளாஸ்லேருந்து பெரிய கிளாஸ்க்கு மாற்றினது ஒரு 1/4 கிளாஸ் தான் இருக்கும். ஸோ இது யூஸ்வலாக பச்சரிசி சேர்ப்பாங்க. நான் கருப்பு கவுனி அரிசி சேர்க்குறேன். இன்னும் சத்தாக இருக்கும்ல நம்மளுக்கு. இதை நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வெடிக்கும் பாருங்கள். இந்த அரிசி பொரியும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். சீக்கிரம் வறுபட்டுடும். இது நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இப்போது வறுத்து இதில் போடுறோம். ஸோ இது ரெடியாக எடுத்து நல்லா ஆறட்டும். இதுக்கு நம்ம ஒரு 250 வெல்லம் எடுத்து வைப்போம். இது நல்லா பொடி பண்ணிவிடுங்க, இல்லைனா கத்தியால் சீவிடுங்க. இதே டம்ளரில் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணும்போது நல்லா குவிச்சு வச்சு 1 டம்ளர், கொஞ்சம் வெல்லம் மிச்சம் இருக்கும் பரவாயில்ல, 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்காங்க. 1 டம்ளர் வெல்லத்துக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு டைல்யூட் பண்ணணும். அந்த கட்டிகள்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. அவ்வளோதான். இது பாகு பதம் எதுவும் தேவையில்லை. அடுப்பு அணைச்சிடலாம். இதுவும் நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச சாமான் ஆறி இருக்கும். இதை 2 போர்ஷனாக பிரித்து நம்ம பவுடர் பண்ணிடலாம். சின்ன ஜாரில் போட்டு பண்ணும்போது நல்லா பவுடர் ஆகும். ஸோ அதனால் நான் அதில் பண்ணுறேன். நல்லா அதை 2-3 வாட்டி பார்த்து அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இது நைஸாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை நம்ம சலிச்சுப்போம். இதை சலிச்சிடுவோம். இதை சலிச்சு எடுத்து வச்சுட்டு இந்த மிச்சம் இருக்கிற பருப்பையும் செகண்ட் போர்ஷனாக போட்டு அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அதையும் நம்ம சலிச்சு எடுத்துடணும். இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. இதில் இல்லாத சத்தே இல்லை. இதில் கால்சியம், அயன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அது இது என்ன வேணுங்க, அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு. அவ்வளோ நம்மளுக்கு இதெல்லாம் பெரியவங்க விட்டுட்டு போன பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது நல்லா சலிச்சாச்சு. இப்போது இதுலேருந்து நம்ம 1 கிளாஸ் எடுக்க போகிறோம். அதே கிளாஸ் தான் மெஷர் பண்ணுறதுக்கு. ஒரே கிளாஸோ கப்போ எதுனாலும் ஒரே இதுவாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த 1 டம்ளர் இதுவும் நல்லா தட்டி நல்லா ஃபுல்லாக நல்லா கோபுரம் மாதிரி குமிச்சு எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் மாவு. மிச்ச மாவு நம்ம அப்புறமா அடுத்த ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுடுங்க. கஞ்சிலாம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்கா. இதை நம்ம எதில் களி பண்ண போகிறோமோ நல்ல திக் பாட்டம் கடாயாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம டைல்யூட் பண்ணி வச்ச வெள்ளை கரைசலையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு கையால் நல்லா கரைச்சிக்கோங்க. நிறைய லம்ஸ் வரும், உளுந்து இல்லையா, அதனால் கரைக்க கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா இந்த மாதிரி கரைச்சிடணும். அதே கிளாஸில் 1/2 டம்ளர் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுப்போம். மேக்ஸிமம் 1/2 டம்ளர் தான் யூஸ் ஆகும், இல்லைனா கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் ஆகும். நம்ம 1/2 டம்ளர் எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு தடவை சூடு ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக லோவில் வச்சுடுங்க. இது கொஞ்சம் சட்டுன்னு தான் டைட் ஆகும், நல்லா திக்காகும் பாருங்கள். திக்காக அந்த குக்காக ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்ம எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை 2 ஸ்பூன் அளவு அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4 தடவை நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். இது எண்ணெயை என்ன பண்ணோன்னா இழுத்துட்டே இருக்கும், நல்லா அப்சர்வ் பண்ணும். அது அப்சர்வ் பண்ண நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்க்கணும். ஒரு 4 ரவுண்டு சேர்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான களி. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்குங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஹல்வா மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்மளுக்கு இந்த கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் ஆல் ஓவர் ஹெல்த், ஸ்கின் ஹெல்த், ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். இப்போ பாருங்கள், இழுத்துட்டே இருக்குது எண்ணெய். நம்ம கலர எவ்வளோ தூரம் இழுக்குதோ அவ்வளோ தூரமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே இருக்கணும். ஸோ அது ஒன்ஸ் என்ன ஆகுனாக்கா, குக் ஆன பிறகு நல்லா அது எண்ணெயை இழுத்து நல்லா குக் ஆன பிறகு கொஞ்சம் எண்ணெயை சைடில் ரிலீஸ் பண்ணும்.
ஸோ அப்போ வந்து அது குக் ஆகிடுது அப்படின்னு அர்த்தம். அது எண்ணெயை அப்சர்வ் பண்ணுறதை நிறுத்திட்டு, அது உரியறதை நிறுத்திட்டு கொஞ்சம் சைட்லலாம் வந்து அது ரிலீஸ் பண்ணும் எண்ணெயை. அதுதான் பதம் நம்மளுக்கு. அப்படி பால் மாதிரி உருண்டு திரண்டு வருது பார்த்திங்களா. அந்த கடாய் மட்டும் நல்ல திக்கான கடாய் பார்த்திங்களா, அந்த சைட்லலாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணதில் இதுதான் பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது வெந்துடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கையாலையும் தொட்டு கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு கையில் எடுத்திங்கனாக்கா அழகாக பால் மாதிரி உருண்டு வரும். ஒரு கரண்டியால் எடுத்து ஒரு தட்டில் போட்டோன்னாக்கா அப்படியே ஹல்வா மாதிரி நழுவி டபக்குன்னு விழும். ஸோ அவ்வளோ சூப்பரான களி ரெடி ஆகிடுது. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இவ்வளோ எண்ணெய் மிச்சம், ஒரு 2 டீஸ்பூன் மிச்சம் இருக்கும். அப்படியே தட்டில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு நம்ம வந்து ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டோன்னாக்கா ஆஹா தேவாமிர்தமாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ 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 நல்லதுங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அருமையான களியை குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.